2024 மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வரப்போது. இந்த நேரத்துல நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பல நட்சத்திர தொகுதிகள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு நட்சத்திர தொகுதியிலும் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விருதுநகர் மற்றும் தேனி. விருதுநகர பொறுத்தளவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தொழில் வளர்ச்சி அதிகம் இருக்க ஒரு தொகுதி. இந்த தொகுதியில கடந்த தேர்தல்லயுமே வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. பல மாணி தேர்தல் 2 முறை வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறையுமே வந்து மாணிக்கம் தாக்கூர் மாணிக்கம் அவர் தாக்கூர் வந்து வந்து நிக்கிறாரு. ம். நிக்கிறாரு. சோ மாணிக்கம் தாக்கூர் அத தாண்டி இந்தியா அலைன்ஸ்ல இருந்து மாணிக்கம் தாக்கூர், ராதிகா பிஜேபி என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்தனுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மகன் அரசியல்ல இறங்கி முதல் முறையா விஜய் பிரபாகரனும் இதுல தேமுதிக சார்புல அதிமுக கூட்டணியில கூட்டணி இருந்து சார்புல. நிக்கிறாரு. ம். அந்த இதுல இருந்து நாம் தமிழர்ல கௌசிக். கௌஷிக் அப்படிங்கிற ம். ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க. சோ இவங்க ம். ஒரு 4 முனை போட்டியா தான் இருக்கு. சோ இதுல யாருக்கு வெற்றி சாதகமா வாய்ப்பு இருக்க அதிகமா போகுது? ஏன்னா இருக்குங்கிறது. ஆல்ரெடி வந்து 2 தடவ காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த முறையும் மாணிக்கம் தாக்கூர் தான் இங்க நிக்கிறாரு. குறிப்பா இதுல வந்து ராதிகா சரத்குமாரும், விஜய் பிரபாகரனும் போட்டி போடுறாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் வந்து இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சு. இந்த தொகுதி பத்தின விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்காளர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, 15,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க. ஆ திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள உள்ளடக்கின இந்த தொகுதிகள். இதுல 2 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து மதுரையைச் சேர்ந்தது. ம். திருப்பரங்குன்றம், திருமங்கலம் வந்து மதுரையை சேர்ந்தது. மீதி 4 சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை. இது மட்டும் விருதுநகர் சட்டப்பேரவைகள்ல வர்றது. ம். இந்த தொகுதிகள வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா, வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 15,00,000 பேர் இருக்காங்க. 2019 டேட்டா படி பார்த்தோம். 2019 முடிவுப்படி ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே மாணிக்கம் ம். தாக்கூர் தான் அங்க வின் பண்ணியிருந்தாரு. மாணிக்கம் தாக்கூர் வந்து 2019ல கிட்டத்தட்ட 4,70,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு. அதுக்கு அடுத்த 2வது இடத்துல இருந்ததுன்னா, தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி தான். அவர் வந்து 3,16,000 வாக்குகள் பெற்றிருந்தாரு. இதுல அ ஹையஸ்ட் ஓட்டும் வந்து மாணிக்கம் தாக்கூருக்கு தான் இருக்கு. கள நிலவரம் எப்படி இருக்கு? இந்த முறை எப்படி இருக்குங்கிறது ஏன்னா ஏற்கனவே வந்து 2 முறை காங்கிரஸ் இருந்திருக்காங்க. சோ அதையும் தாண்டி 3வது முறை காங்கிரஸ் அங்க இருப்பாங்களா? அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த தடவையோட கள நிலவரம் ம். எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு தான் போகும். அதேபோல 2019ல தேமுதிகவுக்கு அதிகமான வாக்குகள் வந்து எதிர்பார்த்தத விட ம். கிடைச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா, மாணிக்கம் தாகூருக்கு கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ம். அந்த அளவுக்கு வந்து தேமுதிகவுக்கு இங்க அ ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதால தான் வந்து இந்த முறையும் நிறுத்தியிருக்கலாம். ம். அதுலயும் குறிப்பா விஜய் பிரபாகரன் நிறுத்தினது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அ அதுல அ முக்கியமா ம். ம். விஜயகாந்தனோட இறப்புக்கு பிறகு அவரு நிக்கிறாரு. அதுக்கான ஒரு அனுதாப அலை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் ஆடட் பாயிண்ட்டா விஜய் பிரபாகருக்கு இருக்கு. இருக்கு. அதேபோல விருதுநகர் தொகுதிய பொறுத்தவரைக்கும் வரலாறு இதுவரைக்கும் தொகுதியில நின்னு ஜெயிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக முறை வென்றது ரொம்ப ஷாக்கிங்கான டேட்டாவா இருக்க போது அதிமுக தான். ஓகே. அதிமுக தான் வந்து 5 முறை வந்து இந்த தொகுதியில நின்றுருக்காங்க. ம். ஆனா அதன் பிறகு 2009க்கு பிறகே வந்து அதிமுக இந்த தொகுதியில பார்ட்டிசிபேட்டே பண்ணல. கூட்டணிக்கு ம். குடுத்துறதுல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இப்போ அந்த அடிப்படையில தான் வந்து தேமுதிகவுக்கு குடுத்துருக்காங்க. தேமுதிகவுல விஜய் பிரபாகரன் நிக்கிறாரு. காங்கிரஸ பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா, 2 முறை வெற்றி பெற்றிருக்கு. சட்டப்பேரவை தொகுதியில அதாவது விருதுநகர்லாம் ம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சட்டப்பேரவை தொகுதியில பொதுவாவே திமுக அல்லது காங்கிரஸ் தான் வந்து இந்த தொகுதியில அதிக முறை வென்றிருக்காங்க. ஆனா மக்களவை தொகுதின்னு வரும்போது காங்கிரஸ் 2 முறை வென்றிருக்காங்க. 2 முறையுமே 2009, 2019 ம். 2 முறையுமே வெற்றி பெற்றது மாணிக்கம் தாகூர் தான். அதுவரைக்கும் மாணிக்கம் தாகூர் யாரு 2009க்கு முன்னாடி வரைக்கும் யாருன்னே வந்து பெருசா அந்த தொகுதியில யாருக்கும் தெரியல. ஆனா 2009க்கு அப்புறம் வந்து அவரு தொகுதி மக்களுக்கு நல்ல பரிச்சயமான முகமாயிட்டாருன்னு சொல்லலாம். இப்ப கரண்ட் சிச்சுவேஷனா அந்த தொகுதியில இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராதிகா சரத்குமார வந்து பாஜக நிறுத்தினது வந்து ஒரு ஷாக்கிங்கானதா பார்க்கப்பட்டது. ம். ஏன் அப்படின்னா, ராதிகா சரத்குமார் வந்து கனிமொழிக்கு எதிரா தூத்துக்குடியில நிறுத்தலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா, நாடார் சமூக மக்களுடைய ம். வாக்குகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கலாம். அதன் அடிப்படையில தூத்துக்குடியில இவங்கள நிறுத்துனாங்கன்னா வந்து, அவங்களுக்கு ஏதோ ஒரு டஃப் குடுக்குறதுக்கான கனிமொழிக்கு டஃப் குடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பாசிபிலிட்டீஸ் இருக்குங்கிற மாரி தான் பார்க்கப்பட்டது. அதனால வந்து ராதிகா தூத்துக்குடியில நிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஷாக்கிங்கா வந்து தூத்துக்குடியில இவங்கள நிறுத்தாம நிறுத்தப்படாம விருதுநகர்ல விருதுநகர்ல. நிறுத்தப்பட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராதிகா சரத்குமாருக்கு வந்து அ ஒரு நல்ல சினிமா நட்சத்திர முகம். சினிமால எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அது மட்டும் இல்லாம சீரியல்லயும் நடிச்சவங்க அப்படிங்கிறதால, பெண்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச முகம். ஆனா இங்கேயுமே நீங்க இதுல தூத்துக்குடியில நாடார் சமூகம் வாக்குகள் இருக்கு. ஆனா விருதுநகர்லயும் ஒரு கணிசமான நாடார் சமூகம் சமூக வாக்குகள் வாக்குகள் இருக்கு. சோ இருக்கு. அத முன்னிறுத்தி கூட இங்க வேட்பாளரா ம். ராதிகா சரத்குமார் களமிறக்கப்பட்டிருக்கலாம். அத தாண்டி அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு பாஜக சொல்லியிருந்தா இங்க தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்குன்னு சொன்னாலுமே, ஆனா இங்க இந்த எலக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பிரதமர் அத்தன முறை இங்க தமிழ்நாடு வந்திருந்தாரு. ஆனா
ஆனா அந்த அளவுக்கு எந்த ஒரு அலை இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியல. பெரிய அளவுல பிரச்சாரங்களுக்கு கூட்டங்களும் இல்லாததா பார்க்க முடிஞ்சது. ராதிகா சரத்குமார் பிரச்சாரத்துக்கு போகும்போதுமே வந்து இடையிலயும் ஒரு சர்ச்சை வந்தது. அவங்க சரத்குமார் கூட பைக்ல போகும்போது ம். நம்பர் பிளேட் இல்லாம போனாங்க. அவங்களுக்கே ஹெல்மெட் பெரிய இல்லாம அளவுல போனாங்க. கூட்டங்கள் எதுவும் அவங்களுக்கும் வரல. கூட்டம் இல்ல. ம். சோ இந்த மாதிரியும் இருந்தது. சோ அதனால அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு எட்ஜ் இல்ல ம். அப்படிங்கிறத இதுல பார்க்க ம். முடியுது. அதே போல பார்த்தோம் அப்டின்னா, விருதுநகர பொறுத்தளவுக்கு நாடார் சமூக மக்களுடைய வாக்குகள் வந்து கணிசமா இருக்குன்னு சொல்றது போல, தெலுங்கு பேசுற மக்களுடைய வாக்குகளும் இருக்கு. அதேபோல முக்குளத்தூர் சமூக மக்களுடைய வாக்குகளும் இருக்கு. ஸோ அப்படி இந்த 3 வாக்குகளுமே வந்து யாருக்கு போப்போது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய மேட்டரா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து விஜய் பிரபாகரன் வந்து நிறுத்தப்பட்டிருக்காரு. விஜய் பிரபாகரன் நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் வந்து கடந்த முறை தேமுதிக வேட்பாளருக்கு வந்து கொஞ்சம் ம். அதிகமான வாக்குகள் இருக்கு 2வது அப்படிங்கிறத இடம் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதால, அதிமுக சார்புல கூட்டணியில வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. விஜய் பிரபாகரனுக்கு இருக்கிற ஒரே பாசிட்டிவான விஷயம், விஜயகாந்த் இறந்ததுக்கான அனுதாப அலை வந்து அங்க அவருக்கு வீசுதா? அதன் மூலமா அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா? அப்படிங்கிறது தான் வந்து. ஆனா வந்து அது மட்டுமே ஒரு வெற்றிக்கான வாய்ப்பா இருக்குமா? அது மட்டுமே வெற்றிய தேடி தருமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். அதனால விஜய பிரபாகரனுக்கு வாக்குகள் வந்து கிடைக்கலாம். ஓரளவுக்கு டீசென்ட்டான மார்ஜின தர அளவுக்கான வாக்குகள் கிடைக்கலாம். ஆனா அது ம். வெற்றிக்கான வாய்ப்பா இருக்குமா? அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகம் தான். 3வதா மாணிக்கம் தாக்கூர். ஏன்னா 2019லயே வந்து 74% வாக்குகள் பெற்றிருந்தாரு. அதுவும் இல்லாம இங்க அ ராதிகாவா இருக்கட்டும், அ அ விஜய் பிரபாகரனா இருக்கட்டும், இவங்க 2 பேருனுடைய இத எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவங்க 2 பேருக்கு பெரிய லெவல்ல வந்து அங்க செல்வாக்கு இல்ல. அவங்களுக்கு வாக்குகள் வர்றதுக்கான வெற்றி வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேற யார் 4 முனை போட்டி இருந்தாலும், ஒரு அடுத்த பெரிய கேண்டிடேட் யாருன்னு பார்த்தோம்னா, அது மாணிக்கம் தாக்கூரா தான் இருக்கு. ம். ஏன்னா நாம் தமிழருக்கு வாக்கு வங்கிகள் இருந்தாலும், அவங்களோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பெரிய கேள்விக்குறி தான். கேள்விக்குறி தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய அவங்க பிரச்சார முறைகள் அது போய் சேர்ந்ததா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறத தான் ம். நம்மளால பார்க்க முடியுது. மாணிக்கம் தாகூர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40% அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதேபோல பார்த்தோம் அப்டின்னா, ராதிகா, விஜய் பிரபாகரன் 2 பேரும் இந்த முறை தனித்தனியா வேற வேற கூட்டணில நிறுத்தப்பட்டிருக்கிறதால, வாக்குகள் சிதறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால கடந்த முறை தேமுதிக அப்படின்னு ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ற ஒரு வாக்குகள் வந்து இந்த முறை வந்து சிதறப்போது. ம். ஆ இப்ப அப்படியே வந்து நம்ம அடுத்து தேனி பார்க்கலாம். தேனி. தேனியுமே பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி. அதுவும் இந்த முறை ஒரு அரசியல் களத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ம். தொகுதி அது. அரசியல்வாதிகளுடைய வருகையால வந்து அந்த தொகுதி வந்து நட்சத்திர தொகுதி ஆயிருச்சு. ஸோ ம். தேனிய பொறுத்தளவுக்கு கேண்டிடேட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்க தமிழ்ச்செல்வன் வந்து ம். டிஎம்கே சார்பா போட்டியிடுறாரு. டிடிவி தினகரன் அமமுக, நாராயணசாமி ஏடிஎம்கே சார்பா வந்து போட்டியிடுறாரு. ஸோ இந்த தொகுதிகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா தேனிய பொறுத்தளவுக்கு வந்து கடந்த முறை அதிமுக 2019ல அதிமுக வென்ற ஒரே தொகுதி ஆமா. தேனி தேனி. தொகுதி தான். ஓபி ரவீந்திரநாத் ஆமா, வின் பண்ணியிருந்தாரு. வென்றிருந்தாரு. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது, தேனியுமே வந்து இந்த முறை கொஞ்சம் ஆ ஒரு இது வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத விட, அதிகாரம் ஆ யாருக்கு இருக்கு யாருக்கு அப்படிங்கிற இருக்குங்கிற நிரூபிக்கிற வேண்டிய ஒரு சூழல்ல வந்து இந்த தொகுதி சிக்கியிருக்கு. இது தொகுதி விவரம் அப்படி லைக் இந்த தொகுதியில யாருக்கு அதிக வாக்குகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இங்க இருக்கக்கூடிய வோட்டர்ஸ் கவுண்ட் இதுல வோட்டர்ஸோட ரோல் பிளே எவ்ளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வாக்காளர்கள் வந்து 16,12,000 வாக்காளர்கள் கிட்ட இருக்காங்க. இதுல சட்டமன்ற தொகுதிகள் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம். இதுல அ மேஜரா எப்போதுமே தேனி தொகுதி அப்படிங்கிறது வந்து அதிமுக பக்கம் தான் இருக்கும். அவங்க தான் நெறைய முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். பட் ஆனா சட்டமன்ற தொகுதிகள்ல இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்கள் பார்த்தோம்னா, 2 தொகுதிகள்ல தான் அதிமுக எம்பி அதிமுக இருக்காங்க. எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க. ஒண்ணு போடிநாயக்கனூர், இன்னொன்னு உசிலம்பட்டியில தான் இருக்காங்க. மத்த 4 தொகுதிகள்லயும் டிஎம்கே எம்.எல்.ஏக்கள் தான் இருக்காங்க. ஸோ டிஎம்கேவோட கை திமுகவினோட கை இந்த இடத்துல கொஞ்சம் ஓங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அ தங்க தமிழ்ச்செல்வன் அமமுகல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கிரவுண்ட் ஒர்க் அதிகமாக்குனாரு. ஏன்னா 2019ல அமமுக சார்புல அவர் தேனி தொகுதியில ம். போட்டியிட்டு இருந்தாரு. அப்போ 3வது இடம் அவருக்கு கிடைச்சிருந்தது. பட் ஆனா இப்போ திமுகவுக்கு வந்து அங்க இன்னும் தெற்கு தேனி மாவட்ட பொறுப்பாளரா குடுத்ததுக்கு அப்புறம் அவர் களத்துல இறங்கி வேலை பார்த்தது, இன்னும் திமுகவுக்கு வாக்காளர்கள கொண்டு வந்திருக்கு. அதுவும் மெயினா வந்து இங்க சாதி வாக்குகள் ரொம்பவே முக்கியம். ஏன்னா எல்லா தொகுதிகள்லயும் இருக்கும். பட் ஆனா தேனியில ரொம்பவே ஓப்பனாவே தெரியும். ஓப்பனாவே ம், தெரியும். ம். முக்குளத்தோர் வாக்குகள் யாருக்கு அப்படிங்கிறது தான். சோ அது பார்க்க 2019 டேட்டா பார்த்தோம் அதுபடி அப்படின்னா பார்த்தோம் இன்னும் அப்படின்னாலே வந்து தெரியும். ஆக்சுவலா நீங்க குறிப்பிட்டதுபடி, தங்க தமிழ்ச்செல்வன் வந்து கடந்த 2019ல அமமுக சார்புல போட்டியிட்டு 1,44,000 வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கியிருந்தாரு. அதேபோல ஈவி.கே. இளங்கோவன்
காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டாரு. வெற்றி பெறுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் அந்த ஒரு தொகுதி தான் திமுக கூட்டணி விட்ட ஒரே தொகுதி. அவர் வந்து 4,28,120 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. முதல் இடத்துல வெற்றி பெற்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏடிஎம்கே சார்பா ரவீந்திரநாத் வெற்றி பெற்றாரு. 5,00,000க்கும் அதிகமான வாக்குகள் ம். வாங்கியிருந்தாரு. ஸோ இந்த தொகுதி 2019ல அதிமுகவுக்கு தான் சாதகமா இருந்திருக்கு. அது ஒண்ணு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தொகுதியில ஓபிஎஸ் வந்து நெறைய வேலை பார்த்தாரு ம். அப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2019 மக்களவைத் தேர்தல்ல அதிமுக படுதோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இபிஎஸ் சைடு தரப்புல இருந்து வந்து சொல்லப்பட்டது என்னன்னா, அதிமுக அதிமுகவுடைய ஓபிஎஸ் ஆட்கள் வந்து அந்த நேரத்துல வந்து மற்ற தொகுதிகளுக்கு வேலை பார்க்கல. ம். ஓபிஎஸ் உடைய பையன் நிறுத்தப்பட்ட தொகுதிக்கு மட்டும் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையிலேயே வந்து அந்த தொகுதிக்கு மட்டும் அதிமுகவுடைய ஓபிஎஸ் டீம்லாம் வந்து வேலை பார்த்தாங்க. அதனால ம். தான் ஜெயிச்சதா அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்பான விஷயம் இருந்தது. இந்த முறை அதற்கான சாத்தியங்களும் இல்ல. ஏன்னா ஓபிஎஸ் ம். வந்து அங்கிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு. ராமநாதபுரத்துல நின்னுட்டு இருக்காரு. அதுவும் அதிமுக சார்புல இல்ல வேற. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதி ஒரு அரசியல் சர்ச்சை மிகுந்த ஒரு தொகுதியா இருக்கு. இது அரசியல் சர்ச்சைக்குரிய ஒரு தொகுதியா இருந்தாலும், யாரு இதுக்கு முன்னாடி அந்த தொகுதியினுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்திருந்தோம் அப்டின்னா, அது அதிமுகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். இதுவரைக்கும் நடந்த மக்களவைத் தேர்தல்கள்ல அவங்க சந்திச்சதுல அதிமுக 8 முறை வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் 2 முறையும், திமுக 2 முறையும். திமுக வந்து 1980, 1996. அதுக்கப்புறம் திமுக தேனியில வந்து வின் பண்ணவே இல்ல. ஸோ இப்போ இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, அது ரொம்ப வருஷம் கழிச்சு தேனிய திமுக பிடிச்சிருக்காங்க அப்டின்னு தான் சொல்லணும். இதுல 8 முறை அதிமுகவுக்கு ஏன் இவ்ளோ சாதகமா இருக்குன்னா, முன்னாடி பார்க்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேருமே வந்து முக்குளத்தோர் சமுதாயத்த சேர்ந்தவங்க. ஸோ அங்க அதிமுகல அவங்க வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல ஒரு பவர்ல இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கு வந்தது. ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 79% முக்குளத்தோர் வாக்கே வந்து அதிமுகவுக்கான வாக்கு அப்படின்னு சொல்லுது. பட் ஆனா ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு பிறகு டிடிவி தினகரன் வெளில வந்து அமமுக தொடங்குனது. அதுக்கப்புறம் ஓபிஎஸும் வெளியில வந்தது. இது எல்லாமே சசிகலாவும் பிரிஞ்சு போனது. சசிகலாவும் பிரிஞ்சு போனது. இது எல்லாமே வந்து அந்த வாக்கு முக்குளத்தோர் எல்லாத்தையுமே வாக்குகள சிதறடிச்சிருச்சு. சிதறடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2019ல டிடிவி தினகரன் அமமுக சார்புல போட்டியிட்டப்போ அவருக்கு வந்து 5.5% வாக்குகள் வந்திருந்தது. ஆனா இதே 2021 சட்டமன்ற தேர்தல்னு பார்த்தோம்னா, அது பாதியா குறைஞ்சிருந்தது 2.5% தான். டிடிவி தினகரனுக்கு இந்த வாக்கு சரிவு ஏன் இவ்ளோ இருந்தது அப்படின்னா, அவர் மேல சில விமர்சனங்கள் இருந்தது. 7 சாதி பிரிவினர்கள சேர்ந்து தேவேந்திர குல வேளாளர்ன்னு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். ஸோ அதிலேயே வந்து முக்குளத்தோர் வாக்குகள் இவருக்கு எதிரா திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததா இதுல நாராயணசாமி அதிமுகல இருந்து போட்டியிடுறாரு. அது பெரிய அளவுல பிரபலமானவரா அங்க இல்ல. ஏன்னா ஏற்கனவே முக்குளத்தோர் மக்களுக்கு வாக்குகள் தெரிஞ்ச முகமா இல்ல. முகமா இல்ல. ம். முக்குளத்தோர் வாக்குகள் பிரிக்கப்பட்டு பிரிஞ்சிருக்கு. ஏன்னா, அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனும் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். தங்கத்தமிழ் ம். செல்வனும் கள்ளர் கலர் சமுதாயத்தை சமூகத்த சேர்ந்தவர். சேர்ந்தவர். ஆனா இவர் இவர் வந்து மட்டும் நாயுடு நாயுடு சமூகத்த சமுதாயத்தை சேர்ந்தவர். சேர்ந்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாக்குகளும் இங்க பிரிஞ்சிருக்கிறத ம். பார்க்க முடியுது. அதேபோல இந்த தொகுதி தேனி தொகுதி வந்து ஸ்டார் கேண்டிடேட்டா ஆனதுக்கு காரணமே வந்து தங்கத்தமிழ் செல்வனும், டிடிவி ம். தினகரனும் போட்டியிடுறதுதான். தலைவனா, தொண்டனா ம். அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்பு வந்து இங்க ஆமா. போயிட்டு இருக்கு. ஏன்னா அமமுகல இருந்து இங்க மாறி வந்து இப்ப திமுகல போட்டியிட்டு, திமுக மூலமா போட்டியிடுறாரு. அப்படி பார்க்கும்போது தங்கத்தமிழ் செல்வன், டிடிவி தினகரன் இவங்க 2 பேரும் போட்டியிடும்போது தான் வந்து இந்த தொகுதி வந்து ஸ்டார் தொகுதியாவே ம். மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ்ஸுமே இங்க ஒரு வேளை நின்றிருந்தாருன்னா, இன்னும் வந்து பரபரப்பான ம். தொகுதியா மாறியிருக்கும். ஆனா ஓபிஎஸ் வந்து என்ன காரணத்தினாலும் தெரியல. அவர் வந்து இங்க இருந்து இந்த போய் அங்க போய் ராமநாதபுரம். போட்டியிடுறாரு. அவருடைய சன்னும் வந்து போட்டியிடல. அப்படி பார்க்கும்போது வந்து இந்த தொகுதி ஸ்டார் தொகுதியானதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். ம். தங்கத்தமிழ் செல்வனும், ம். டிடிவி டிடிவி. தினகரனும். இவங்க 2 பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதாலயும், தேனியிலே அதிகமா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. முக்குளத்தோரும் இருக்காங்க ம். அப்படிங்கிறதால, யாருக்கு அதிகமான வாக்குகள் போகப்போது, அது அப்படிங்கிற ஒரு பெரிய பார்வை இருக்கு. அதேபோல இங்க ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு ம். அப்படிங்கிறது வந்து இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து பலமா மாறுறதுக்கான ம். வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதுல பலமா ம், மாறுனாலும் டிடிவி தினகரனுக்கான எட்ஜ்ங்கிறது இல்ல அப்படி. ஏன்னா ம், அவர் மேலயும் அதிருப்தி இருக்கு. ஏன்னா அந்த ம், வாக்கு ம், சதவீதம் குறைஞ்சிருக்கதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆ தங்க தமிழ் செல்வனும் அங்க கிரவுண்ட் ஒர்க்க வந்து ரொம்ப அதிகமாவே அங்க பண்ணியிருக்காரு. ம். ஸோ அதேபோல பார்த்தோம் அப்படின்னா, டிடிவி தினகரன ஜெயிக்க வைக்கிறதுக்காக பாஜக கூட்டணி சார்பா டிடிவி தினகரன ஜெயிக்க வைக்கிறதுக்காக அண்ணாமலையுமே வந்து இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது சில விஷயங்கள குறிப்பிட்டாரு. அது ரொம்ப சர்ச்சையா கூட ஆச்சு. ஆ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக வந்து டிடிவி தினகரன் கையில வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து அவங்க அணியில தான் இருக்கிறாரு. ம், தனித்து போட்டியிட்டாலும் அவங்க அணியில தான் இருக்காரு. அவரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவா இந்த தொகுதியில் நின்னு இப்படி ம், பேசினதுமே வந்து சர்ச்சையாச்சு. அப்போ அதிமுகவுடைய வாக்குகள வந்து இவர் வாங்கணும், பாஜக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு பெரிய இதுவுமே இருந்தது. குறிப்பா பார்த்தோம்னா இந்த தொகுதியில பொறுத்தளவுக்கு
இவங்க 2 பேருக்கான வாய்ப்புகள் பத்தி தான் பேசப்படுது. அப்படி இருக்கும்போது அதிமுக வாக்குகள் யாருக்கு போகப்போகுது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து விருதுநகர் அண்ட் தேனி யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அதேபோல கள நிலவரத்துல இருக்கிற சாதக பாதகங்கள் விஷயம் பத்தியும் பேசியிருக்கோம். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோல பேசலாம். நன்றி. வணக்கம்.